புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த வேலைகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக 2021ஆம் ஆண்டு பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருந்தாங்க, அப்போது அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்த்துடலாம். சரி, 2021ஆம் ஆண்டு பேரவை தேர்தலை பொறுத்தவரையும் திமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் திமுக தரப்பு வேட்பாளர்கள் 173 பேர் களம் கண்டிருந்தாங்க. அதில் 125 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே நேரத்தில் வைகோ அவர்கள் தலைமையிலான மதிமுக, ஈஸ்வரன் அவங்க தலைமையிலான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி அதாவது ஜவஹர்லா அவங்க தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுக்கப்புறம் மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட இத்தனை கட்சிகளும் திமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் 188 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் களம் கண்டிருந்தாங்க. இதுல வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 133. சரி, இதையும் தாண்டி திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த கட்சிகள் அவங்க தனி சின்னத்துல போட்டியிட்ட கட்சிகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, 18 தொகுதிகளில் வெற்றி கண்டிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்க, 6 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க, 4ல வெற்றி கண்டிருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளும் தலா 6 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. அதுல தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் காதர் மொய்தீன் அவங்க தலைமையிலான IUML அவங்க ஏணி சின்னத்தில் போட்டியிருந்தாங்க, 3 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா 3லையுமே தோல்வியை தான் தழுவியிருந்தாங்க. புதுசா என்ன கட்சிகள்லாம் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேமுதிக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தலைமையிலான மக்கள் நீதி மையம் இருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிமுன் அன்சாரி அவர்கள் தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா முக்குளத்தோர் புலிப்படை, கருணாஸ் அவர்களோட முக்குளத்தோர் புலிப்படை, இந்த 4 புதிய கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சில சின்ன கட்சிகளும் ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இப்போ புதுசாவும் கட்சிகள் சேர்ந்திருக்கு அப்படின்னா புதுசா சேர்ந்திருக்க கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. இதுல முக்கியமா பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவோட பொதுச் செயலாளராக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா மேடைகளிலும் பேசுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை இலக்க தொகுதிகளில் தான் நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு வந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணியிலும் அவர்கள் இரட்டை இலக்க தொகுதிகளை தான் கேட்டிருக்கதா சொல்லப்படுது. ஆனால் திமுக அதற்கு மறுப்பு தெரிவித்து 7 தொகுதிகள் வரையும் கொடுக்க முன் வந்திருப்பதா சொல்லப்படுது. இதுல 7 தொகுதிகள் மட்டும் கிடையாது, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க முன் வந்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அதாவது கமல்ஹாசன் அவர்களோட மக்கள் நீதி மையத்துக்கு 2 தொகுதிகள், அதிகபட்சமா 2 தொகுதிகள் வரையும் கொடுப்பதற்கு திமுக முன் வந்திருக்கதா சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் புலிப்படை மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி இவங்க 2 பேர்த்துக்கும் தலா 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இவங்க உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வலியுறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ புதுசா சேர்ந்திருக்க கட்சிகளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் வரையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு. அப்பனா ஏற்கனவே கூட்டணி கட்சியில இடம்பெற்றிருந்த கட்சிகளோட அதுக்கு குறைச்சிட்டு புதுசா சேர்ந்திருக்க கட்சிக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 25 தொகுதிகளில் தான் போட்டிட்டு இருக்காங்க. அப்போ 25ஐயும் குறைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா குறைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 2016ஆம் ஆண்டு தேர்தலிலேயே திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க 41 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா 2021ல அதை குறைச்சி தான் 25 தான் கொண்டு வந்தாங்க. இப்போ 25க்கும் குறைக்க திமுக முன் வருமா அப்படின்னா நிச்சயமா வராது. ஏன் அப்படின்னா காங்கிரஸே என்ன ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு 2 பிரிவா இருக்கிறதா சொல்லப்படுது. ஒன்னு நம்ம டிவிகே பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்குதா, இன்னொரு பக்கம் நம்ம திமுகவிலேயே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளை திமுகவில் கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 தொகுதி வரையும் சட்டமன்ற தொகுதிகளை கேட்கிறாங்க. இது தாண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கிறதா சொல்லப்படுது. ஆனா திமுக தரப்புல திட்டவட்டமா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்கனவே 25 தொகுதி, இந்த முறை 25 to 28 தொகுதி வரையும் அவங்க கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது தாண்டி ஒரு ராஜ்யசபா சீட், அப்பனா திமுகவோட தொகுதிகள் குறையாது. அதற்கு அடுத்தபடியா விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மூன்றும் கடந்த 5 ஆண்டுகளமா திமுக என்ன நெருக்கடியை சந்திச்சாலும் தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கட்சிகளோட தொகுதிகளில் கை வைக்கிறதுக்கும் திமுக முன் வரல அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒருவேளை இருந்தா ஒரு தொகுதியை வேணா குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா IUML 3 தொகுதிகளில்
போட்டிட்டு அதுல வந்து 0 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால நிச்சயமா இந்த முறை வந்து 3 தொகுதி வாய்ப்பு கிடையாது. இதை வந்து 2ஆ குறைக்கிறதுக்கு அவங்க வந்து திமுக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இவங்களும் IUML வந்து 2 தொகுதிகளில் தான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, எந்த கட்சியில குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து மதிமுக வந்து போன முறை வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. ஆனா இந்த முறை வந்து அவங்க வந்து தனி சின்னத்துல, எங்களுக்குள்ளேயே தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல மதிமுக உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல தனிச்சின்னம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா 6 தொகுதிகள் வந்து 5 இல்லாட்டினா 4ஆ குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல இங்க மனிதநேய மக்கள் கட்சி வந்து 2 தொகுதிகளில் போட்டிட்டு 2லையும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து 5 தொகுதிகள் கேட்கிறாங்க. ஆனா 2 தான் கொடுக்கிறதுக்கு திமுக முன் வந்ததா சொல்லப்படுது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3 தொகுதிகளில் போட்டிட்டு 1ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால 2 தொகுதியா இதை குறைக்கிறதுக்கு திமுக முன் வந்திருக்கதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் மற்ற இதர கட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு திமுக வந்து 173 தொகுதிகளில் போட்டியிட்டதை அதை குறைச்சி 165க்கு அவங்க வந்து போட்டியிட திமுக முன் வந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்குது. திமுக தங்களோட கட்சி வேட்பாளர்கள் 165 பேரும், தோழமை கட்சிகள், அதாவது தோழமை கட்சிகளில் உதயசூரியன் சின்னத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 175 தொகுதி வரையும் திமுக உதயசூரியன் சின்னத்தில் களமிறக்க வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. ஆக மொத்தம் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 188 தொகுதிகளில் திமுகவோட உதயசூரியன் சின்னம் களம் கண்டது. ஆனால் இந்த முறை வந்து அவங்க 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறக்க முன் வந்திருக்கதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு தொகுதிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆதரவும் நிச்சயமா இருக்கும். 175 தொகுதிகளில் நம்ம போட்டியிட்டாலே நிச்சயமா நமக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. சரி, திமுக கூட்டணியில 175 தொகுதிகள் வரையும் உதயசூரியன் சின்னத்துல திமுக தரப்புல களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கே தவிர இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அதிகாரப்பூர்வமா திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் போது அது குறித்த தகவலையும் நான் வீடியோவா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நன்றி.